ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. 10 மந்த்ஸ் பேபிக்கான லஞ்ச் ரொட்டீன் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எல்லா ரெசிபியுமே ரொம்ப ஹெல்தியானது. அதில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோவக்காய் வச்சு சாம்பார் தான் பார்க்க போறோம். இந்த கிளைமேட்க்கு கோவக்காய் குடுத்தா கோல்ட் ஆகுமா அப்படின்ற டவுட் நெறைய பேருக்கு இருக்கும். குழந்தைக்கு கம்ஃபர்டபிள் அப்படின்னா தாராளமா குடுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பருப்பு மட்டும் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையுமே குக்கர்ல கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் கிட்ட விட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சு வந்துரும். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, சோம்பு, மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எய்தர் மிளகாத்தூள் இல்லைன்னா பெப்பர் ஏதாவது வந்து ஒன்று மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ஃபுட்ல சேர்த்து கொடுத்து பாருங்க. அண்ட் ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது கீ கண்டிப்பா சேர்த்து கொடுங்க. இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கு காரம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சு வந்துருச்சு. இதை நீங்க மேஷர் வச்சு எல்லாம் சேர்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கோவக்காய் சாம்பார் ரெடி ஆயிரும். எப்பவும் போல தாளிச்சு விட்டுட்டு இதை நீங்க இட்லி தோசைக்கு கொடுக்கலாம், சாதம்க்கும் தாராளமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே ஹெல்தியா இருக்கும், டைஜஷனும் ஈஸியாவே நடக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை வீக்லி ஒன்ஸ் அது ட்ரை பண்ணி கொடுங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா எக் ரைஸ் தான் பண்ண போறோம். எக்குமே இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எண்ணெயில வந்து கடுகு உளுந்து போட்டுட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முட்டையை வந்து உடச்சு ஊத்திக்கோங்க. எக் பாயில் பண்ணி கொடுத்தீங்கன்னா சில பேபிஸ் வந்து ஒமிட் பண்ண சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ரைஸோட சேர்த்து கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோட கொடுக்கும்போது முட்டையோட ஸ்மெல் ரொம்ப வராது. ஸோ அதனால ஒமிட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து கம்மியா இருக்கும். இந்த தக்காளி வெங்காயமோட நீங்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணி கூட நீங்க இந்த மாதிரி எக் ரைஸ் கொடுத்துக்கலாம். இதுவுமே ரொம்ப ஹெல்தியா இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீங்க ஆயிலுக்கு பதிலாக கீ கூட நீங்க அப்ளை பண்ணி தாராளமா கொடுத்துக்கலாம். நான் கரண்டிக்கு பின்னாடியே வச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டு ஒன்னோட ஒன்னு தனியா பிரிஞ்சு இல்லாம எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கும் போது ரொம்பவே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க சாப்பிடுறதுக்கு. எக் ரைஸை கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மண்டே டியூஸ்டே முடிஞ்சோன்னா வெனஸ்டே லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம பார்க்க போறது வந்து ரசம் தான் பார்க்க போறோம். இந்த கிளைமேட்க்கு ஒரு பெஸ்டா இருக்கும். கொஞ்சம் புளிய நிறைய தண்ணியில ஊற வச்சுட்டு தக்காளியோட தோலை கட் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் நம்ம இந்த கிளைமேட் எல்லாம் எல்லா டைம்லயும் எந்த டைம்ல வேணாலும் கொடுத்துக்கலாம். மார்னிங் இட்லிக்கு கூட இதை நீங்க ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 10 மந்த்ஸ்க்கு பிலோ உள்ள பேபிக்கு புளி மட்டும் ஒமிட் பண்ணிருங்க. தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணி. இது வந்து நார்மல் தண்ணி கூட நீங்க புளியை ஒமிட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொரன்னு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிட்டு கீ மட்டும் ஆட் பண்ணிட்டு கடுகு போட்டு இதை வந்து அப்படியே நம்ம தாளிச்சு இறக்க போறோம். கொஞ்சம் சாதத்துக்கு நிறைய ரசம் போட்டு தாராளமா கொடுக்கலாம். மார்னிங், ஈவினிங், நைட்னு சொல்லிட்டு என்ன டைம்ல வேணாலும் இந்த ஃபுட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். தாராளமா கொடுக்கலாம் அண்ட் டைஜஷனுக்கு ஒரு பெஸ்ட்டாவும் இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு கொடுக்கறதுனால இன்னுமே வந்து பாப்பா நோ சொல்லாம தாராளமா சாப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் ரைஸ் தான் பார்க்க போறோம். ஃபிஷ் வந்து சென்டர் முள் மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. பேன்ல எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி எப்பவும் போல வதக்கிட்டதுக்கு அப்புறமா மீன் வந்து ஸ்மெல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒமிட் பண்ணாம சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கேரட், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து தண்ணி வேக விட்டுக்கோங்க. 80 to 90% வந்து வெஜ்ஜிஸ் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு சைடு வந்து இந்த மீனை வந்து நல்லா முள் இல்லாம இந்த பல்ஸ் எல்லாத்தையுமே தனியா எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே இப்போ இந்த வெந்த காய்கறியோட சேர்த்து நம்ம வந்து குக் பண்ண போறோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா இதோடயே நம்ம வந்து ரைஸையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபிஷ் ரைஸ் வந்து சூப்பரா இருக்கும். இதே ப்ரொசீஜர் தான் ஃபிஷ்ஷுக்கு பதிலாக நீங்க சிக்கன் போட்டாலும் சிக்கன் ரைஸ். 10 மந்த்ல இருந்தே நான்வெஜ் எல்லாமே தாராளமா கொடுக்கலாம். ஸோ சிக்கன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஃபிஷ்ஷும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2 வாய் 3 வாய் வாங்கினாலே போதும். அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் போட்டு சாம்பார் தான் வச்சிருப்பேன். சேம் நம்ம கோவக்காய் பண்ணுவோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். இதையே நான் அகைன் பீர்க்கங்காய் வச்சு காட்டுறேன் அப்படின்னா நீங்க இதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்க்கு என்ன வெஜ்ஜிஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சொரக்காவோ இல்லைன்னா வந்து பூசணிக்காய், சௌ இந்த மாதிரி என்ன வெஜ்ஜிஸ்னாலுமே நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு சேம் மெத்தட் தான். சூப்பரா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. பெருங்காயம் வேணும்னா நீங்க லைட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான், உங்களோட ஆப்ஷனல். 10 மந்த்ஸ் பேபிக்கு என்ன கொடுக்குறதுன்ற டவுட் நிறைய இருந்தது. இப்போ ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயே கொஞ்சம் ஸ்பைசஸ் மட்டும் கம்மியா பண்ணிட்டு பாப்பாங்களுக்கு கொடுத்தா சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களானோ, இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.